நான் உங்கள் இளங்கோ. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் தடைக்காலத்தில் போட்டு எல்லாம் கட்டில் போட்டாங்க. ஆமாம், கட்டில் போட்டு எல்லாம் அதை ஸ்டே பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளோ கிடக்குது. இந்த பாருங்க, போட்டு எல்லாம் கிடக்கா. ஆமாம், இந்த போட்டுகள்லாம் கிடக்குதா, எல்லாம் ஸ்டே பண்ணிட்டாங்க. மடி கிடி எல்லாம் இருக்குதா. இதில் என்ன விஷயம்னா, ஒரு போட்டுக்கு மர வேலை பார்க்குறாங்க. ஆமாம், இந்த தடைக்காலத்தில் லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள், அந்த போட்டை பார்த்துக்கிறங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்காருங்க. அந்த போட்டு மூடி இருக்குதா, அதே மாதிரி ஒரு போட்டை உடச்சி வேலை பார்க்காங்க பாருங்கள். ஆமாம், அந்த உடச்சி வேலை பார்க்குறத காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள் எப்படி உடச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். ஊற்றுன்னு கிடக்காருங்க, உடச்சி கிடக்கா. அதை பாருங்கள், உடச்சி இந்த பாருங்க, அதை அட்டி இந்த பாருங்க உடச்சிருக்காங்க, உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோத்தையும் உடச்சி பாருங்க, அவ்வளோத்தையும் உடச்சி பாருங்க அள்ளி போட்டிருக்காங்க பாருங்க. எப்படி அள்ளி போட்டிருக்காங்க பாருங்க. காரக்கு, பிளைவுட்டு, பலவை, ஆணி, லொட்டலஸ் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க எப்படி அள்ளி போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க எவ்வளோ அடித்து அள்ளி போட்டிருக்காங்க உடச்சி. அந்த பாருங்க, புது மரங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க பாருங்க. அதையெல்லாம் இருமை வச்சு இந்த பாருங்க வேலை பார்க்கணும். ஃபுல்லாக வேலை பார்க்குறதுக்கு இது கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிரும், ஒரு மாதம் ஆயிரும். ஆமாம், எப்படி ஒரு 4-5 லட்ச ரூபா பிடிக்குமுங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்துக்கிட்டு தலைக்காலம் பூரா சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே டீசல் பிடிக்கிறது, அது ஒரு 2 லட்சம் ஆகும். அப்போ இந்த போட்டுக்காரன் கிட்டத்தட்ட 7-8 லட்ச ரூபா எப்படியும் செலவு வரும் இந்த போட்டுக்காரனுக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உண்மையிலேயே இந்த தடைக்காலம் சொல்கிறது ஒரு சிறப்பான காலம் சொல்ல முடியாது, செலவழிக்கக்கூடிய காலம்தான். மீனவர் வாழ்க்கை மொத்தத்துக்கு கஷ்டம்தான். ஆமாம் பாருங்க, பூராவே அப்படியே இந்த 2 மாதத்தில் இந்த படகு பூராவே நிறையா வேலைகள் ஆயிரும். கரை பிடிச்சிரும், இத்துரும். ஆமாம், பழுதாயிரும். அதை பூரா இவங்க சரி செய்யணும். ஆமாம், சரி செஞ்சு அவங்க கடலுக்கு போகிறதுக்கு முன்னே அவங்க படுற பாடு பெரிய பாடாயிருமுங்க. உண்மையிலேயே மீனவர்கள் வந்துக்கிட்டு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, மாற்று தொழிலும் எங்களுக்கு இல்லை. அதனால தான் இதை போட்டு மாக்கடிச்சு கிடக்கிறோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த பெரிய போட்டை உடச்சி போட்டிருக்காங்க. நான் பாருங்கள், அந்த போட்டில் அந்த பாருங்கள் கேண்டியை பாருங்கள், கேண்டியெல்லாம் கலட்டிக்கிட்டாங்க பாருங்கள். அந்த போட்டில் கேண்டியை கலட்டி எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த போட்டில் உள்ள கேண்டி எல்லாத்தையும் கலட்டி இல்லாதையாக போட்டிருக்காங்க. எப்படி 7-8 லட்ச ரூபா கண்டிப்பாக செலவு வரும். ஆமாம், அதனால் மீனவர் வாழ்க்கை கஷ்டம்தான். மீனவர்களுக்கு வந்துக்கிட்டு இந்த தலைக்கால் நிவாரணம், டீசல் மானியம் இதெல்லாம் கண்டிப்பாக அரசு கூட கொடுக்கணும். ஆமாம், உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் முக்கொயிர் மீனவ மக்கள் சார்பாகவும் மற்றும் மீனவ சமுதாயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அதான் பாருங்கள், அதான் போட்டிருக்காங்க பாருங்கள் கேண்டி. இவ்வளோ உள்ள கேண்டியை கலட்டி அங்கே கரையை போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த மற்ற போட்டியில் ஒரு கேண்டி இருக்கு பாருங்க, அந்த இருக்கிற கேண்டி, அந்த கேண்டியை கலட்டி வெளியே போட்டிருக்காங்க. ஆமாம், உண்மையிலேயே இங்கே மீனவர் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம்தானுங்க. மன நிம்மதி இல்லை. ஆமாம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, நம்ம எப்படி வருங்காலத்தில் பிழைக்க போகிறோம், இப்படி பல மன உரியில் தான் இங்கே மீனவர்கள் கூட கிடக்குறாங்க. அதனால் இன்னொரு விஷயம், ஸ்லோன் பிரச்சனைகள். ஆமாம், அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மொத்தத்துக்கு மீனவர்கள் நசுக்கப்பட்டு ரொம்ப வாழ்கிறாங்க. அதனால் இந்த மீனவர்களுக்கு தமிழ்நாடு அரசாலும் சரி, மத்திய அரசாலும் சரி, இவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு நிதி ஆதாரங்களை சிறப்பாக ஒதுக்கி, ஏன்னா தலைக்கால் நிவாரணங்களோ அல்லது இந்த டீசல் மானியங்களோ மற்ற போக்குவரத்தோ மீனவருக்குன்னு உள்ள ஜீவாக்களை ரொம்ப கூட வழங்கி மீனவர்களை மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும்னு சொல்லி எங்கள் மீனவ சமுதாயத்தின் சார்பாகவும் மற்றும் எங்கள் மூக்கையூர் மீனவர் மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். நான் உங்கள் இளங்கோ. நன்றி.